மகாபாரதம் ஒரு போர் மட்டுமல்ல, ஒரு மனிதனின் மனசுக்குள்ள நடந்த மிகப்பெரிய போரும் இருக்குது. அந்த போர் ஆரம்பிச்ச இடம் காந்தாரம். காந்தாரம் பெரிய பேரரசெல்லாம் இல்லை, சுயமரியாதை கொண்ட நாடு. அந்த நாட்டின் அரசன் சுபாலன், அவனுடைய மகன் சகுனி. வாள் பிடிக்க தெரிந்த அரசகுமாரர்கள் பலர். ஆனா மனித மனசை வாசிக்க தெரிந்தவன் சகுனி. சகுனிக்கு ஒரே பலவீனம், அவனுடைய அக்கா காந்தாரி. என் அக்கா சந்தோஷமா வாழணும், அதுக்காக நான் எதையும் செய்வேன். அந்த ஒரு எண்ணமே அவனை இருளுக்குள் தள்ளப்போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு அரச தூதர், ஹஸ்தினாபுர சிம்மாசனத்துக்கு மருமகளாக காந்தாரி தேவையாம். ஒரு உண்மை மறைக்கப்படுகிறது. திருதராஷ்டிரன் குருடு. அரசியல் லாபத்துக்காக திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு பிறகு காந்தாரி, இது என் வாழ்க்கையா, இல்லை என் கண்களுக்கு முன் இருட்டு கட்டிய ஒரு சிறையா? அந்த நாள் முதல் காந்தாரி கண்களை கட்டி கொள்கிறார். என் கணவர் காணாத உலகை நான் காண மாட்டேன். சகுனி புரிஞ்சுக்கிறான், இது தவறில்லை, இது திட்டமிட்ட ஏமாற்று. அவன் மனசுக்குள்ள முதல் விதை விழுந்துடுச்சு. ஒரு விதை இரத்தத்தால் தண்ணி ஊற்றப்பட்டா அது மரமா வளராது, விஷமா வளரும். ஒரு அரச குடும்பத்தை கொல்ல வாள் தேவையில்லை, பசியும் மௌனமும் போதும். இந்த கதை ஒரு இரவில் நடந்த கொலை இல்லை, இது தினம் தினமா நடந்த மெதுவான மரணம். திருமணம் முடிந்த சில நாட்களில் ஹஸ்தினாபுரத்திலிருந்து அழைப்பு வருகிறது. காந்தார அரச குடும்பம் முழுசா ஹஸ்தினாபுரம் வரணும்னு, அரச மரியாதையோடு உங்களை வரவேற்க போறோம்னு. வார்த்தைகள் இனிப்பாக இருந்தது, ஆனா அதுக்குள்ள ஒளிந்திருந்தது அரசியல் பயம். காந்தாரம் ஒரு பெரிய பேரரசு இல்லை, ஆனா அது சுயமரியாதையோடு நிமிர்ந்த சின்ன நாடு. அப்படிப்பட்ட நாடு ஹஸ்தினாபுரத்துக்கு பயமா மாற ஆரம்பித்தது. பீஷ்மர், விதுரர் அரசபையில் காந்தார அரச குடும்பம் இங்க இருந்தா நாளைக்கு ஒரு கேள்வி எழும். திருதராஷ்டிரன் குருடு, இந்த திருமணம் ஏமாற்று, அரசியல் அநியாயம்னு அந்த கேள்வி எழக்கூடாது. அரசியலுக்கு மிகப்பெரிய பகை வாள் இல்லை, கேள்விதான். ஒரு நாள் இரவு காந்தார அரச குடும்பம் பாதுகாப்பு காரணம் சொல்லி ஒரு அடுக்குக்குள் அடைக்கப்படுறாங்க. இரும்பு கதவு, சிறிய வெளிச்சம், காற்று கூட குறைவு. அந்த நிமிஷம் சகுனி புரிஞ்சுக்கிறான், நாம விருந்தினர்கள் இல்லை, நாம கைதிகள். முதல் நாள் சாப்பாடு குறைவு, இரண்டாம் நாள் பாதி சாப்பாடு, மூன்றாம் நாள் ஒரு கைப்பிடி அரிசி. இது தவறா நடந்தது இல்லை, இது திட்டமிட்ட சதி. குழந்தைகள் அழுகுறாங்க, மூத்தவங்க அமைதியா இருக்காங்க. அரசன் சுபாலன் தன் உணவை மகனுக்கு தள்ளி விடுறார். நீ சாப்பிடு சகுனி. சகுனி மறுக்கிறான், இல்ல அப்பா, நீங்க சாப்பிடணும். ஒரு நாள் ஒரு சகோதரன் இறக்கிறான், அடுத்த நாள் ஒரு மாமா இறக்கிறார். பிறகு அரசின் மூச்சு நிற்குது. எந்த கத்தலும் இல்லை, எந்த இறுதி சடங்கும் இல்லை. மரணம் கூட இங்கம் சத்தம் போடல. இது கூட பயந்துதான் வந்தது. ஒரு இரவு அரசன் சுபாலன் மிகவும் களைத்த நிலையில் சகுனி அருகில் கூப்பிடுறார். சுபாலன், சகுனி, நாங்க எல்லாரும் இனி உயிரோட இருக்க மாட்டோம். சகுனி, அப்பா அப்படி பேசாதீங்க. சுபாலன், ஒரு விஷயம் மட்டும் கேளு, உயிரோடு இரு. நல்லவனா இல்லை, ஆனா உயிரோடு இரு. சுபாலன், இந்த அநியாயத்துக்கு பழி வாங்கிறதுக்கு ஒருத்தன் உயிரோட இருக்கணும், அந்த ஒருத்தன் நீதான். அந்த இரவு அரசன் சுபாலன் இறக்கிறார். சகுனி அந்த இரும்பு கதவுக்குள் ஒற்றை மனிதன் இருக்கான். அந்த இடத்துல ஒரு மனிதன் சாகல, ஒரு மனசு அரக்கனா மாறிடுச்சு. ஒரு குடும்பத்தை கொல்ல வாள் தேவையில்லை, பசியும் அரசியல் மௌனமும் போதும். அந்த சிறையில் உயிரோடு வெளியே வந்தது ஒரு உடல் மட்டுமல்ல, ஒரு பழி. ஒரு மனிதன் எப்போ முழுசா இருளா மாறுறானா, அவன் கண்ணீர் கண்ணீரா இல்லாம ஆயுதமா மாறும் போது. இந்த கதை சூதாட்டம் பற்றியது இல்லை, இது ஒரு குடும்பத்தின் எலும்பில் செதுக்கிய பழி பற்றியது. ஒரு நாள் சிறையின் கதவு திறக்கப்படுது. காந்தார அரச குடும்பத்திலிருந்து உயிரோடு வெளியே வருவது சகுனி மட்டும். காவலன் சொல்லும் வார்த்தை, நீ போகலாம். அவன் விடுதலை அடையல,
அவன் ஒரு நோக்கத்துக்காக வெளியே அனுப்பப்பட்டான். காந்தாரத்துக்கு திரும்பியதும் அரச அரண்மனை வெறிச்சோடி இருக்கு. சிம்மாசனம் தூசி படிந்து, மண்டபம் மௌனமாக. அவனை வரவேற்க ஒரு மனிதனும் இல்லை. ஒரு அரச குடும்பம் இப்ப நினைவா மாறிடுச்சு. இறுதி சடங்கு, சிதை எரிகிறது, உடம்புகள் எரிகிறது. ஆனா சகுனியின் மனம் எரியல, அது உறையுது. அவன் கண்ணீர் கூட வெளியே வரல. கண்ணீர் வராத துக்கம்தான் மிகவும் ஆபத்தானது. உடல்கள் எரிந்து முடிந்த பிறகு சாம்பல் எடுக்கும்போது சகுனி கவனிக்கிறான். முழுசா எரியாத சில எலும்பு துண்டுகள் அவன் கையில் எடுக்கிறான். இது எலும்பில்ல, இது அநியாயத்துக்கு கிடைக்காத பதில். அந்த இரவு சகுனி தனியாக. கையில் தந்தையின் எலும்பு, சகோதரர்களின் எலும்பு. அவன் மனசுக்குள்ள அப்பாவின் குரல் திரும்ப வருது. உயிரோட இரு, பழிவாங்கு. அந்த வார்த்தை அவன் மனசுல கட்டளையா மாறிடுச்சு. அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த எலும்புகளை மெதுவாக செருக்கி சூதாட்ட காய்களாக மாற்றான். ஒவ்வொரு செதுக்களும் ஒரு சாபம், ஒவ்வொரு பக்கமும் ஒரு உயிரின் நினைவு. ரகசியம், அந்த காய்கள் சாதாரண காய்கள் இல்லை. சகுனி நினைக்கிற எண்ணெய் விழும். அவன் விருப்பத்துக்கு ஆடும். அவன் மனசோடு சேர்ந்து நடக்கும். இது மந்திரம் இல்லை, இது வெறுப்போடு கூடிய மனித மனதின் உச்ச நிலை. அந்த நாளிலிருந்து பழைய சகுனி இல்லை. சிரிப்பு கணக்குகளுடன், வார்த்தைகள் விஷத்துடன், பொறுமை ஆயுதமாக. அவன் கோபப்படவில்லை, அவன் காத்திருக்கிறான். பழி வாங்குறவன் அவசரப்பட மாட்டான். காந்தாரத்தை விட்டு புறப்படும் போது சகுனி திரும்பி பார்க்குறான். இந்த மண் எனக்கு குடும்பம் கொடுத்தது. ஹஸ்தினாபுரம் எனக்கு ஒரு நோக்கம் கொடுத்தது. அவன் போகல. அவன் மெதுவா ஒரு பேரரசின் வீழ்ச்சியா நடந்து போனான். அந்த நாளிலிருந்து சூதாட்டம் விளையாட்டு இல்லை, அது அரசியல் ஆயுதம். அந்த காய்கள் எலும்பால் செய்யப்பட்டவை. ஆனா அவை ஹஸ்தினாபுரத்தின் விதியை உடைக்கப் போகுது. ஒரு அரசனை அரக்கனா மாற்ற வாள் தேவையில்லை, ஒப்பிடல் போதும். இந்த கதை ஒரு மாமா சொன்ன வார்த்தைகளால் ஒரு பேரரசு எரிந்த கதையா மாறப்போகுது. ஹஸ்தினாபுரம் அரண்மனைக்குள் பல இளவரசர்கள் இருந்தார்கள். ஆனா திருதராஷ்டிரனின் மகன் துரியோதனன் எல்லோருக்கும் நடுவில் ஒரு சந்தேகம். அவன் அரசகுமாரன் தான், ஆனா எதிர்கால அரசனா உறுதி இல்லாதவன். பாண்டவர்கள் வளர்றாங்க. யுதிஷ்டிரன் தர்மம், பீமன் பலம், அர்ஜுனன் திறமை. மக்களின் அன்பு அரண்மனை முழுக்க அவர்களுக்கே பாராட்டு. ஒரு மனிதனை கீழே தள்ளுவது தோல்வி இல்லை, மற்றவர்களின் வெற்றிதான். துரியோதனன் தனியே உட்கார்ந்திருக்கான். நானும் அரசனின் மகன்தான், ஆனா யாரும் என் பெயரை சொல்லல. அந்த இடத்துல ஒருத்தன் அவனை கவனிக்கிறான். சகுனி, விஷம் ஊற்றுபவன், காயம் இருக்கும் இடத்தையே தேடுவான். மாமா மருமகன் என்ற உறவில் சகுனி மெதுவாக அருகில் வரான். மகனே, இந்த அரண்மனையில் நீ மட்டும்தான் உண்மையான உரிமையாளர். துரியோதனன் அதிர்ச்சி. அப்போ எல்லோரும் பாண்டவர்களை தான் பாராட்டுறாங்களே. சகுனி சிரிக்கிறான். அரசாட்சியை மக்கள் தீர்மானிக்க மாட்டாங்க, அதை சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கும். அந்த நாளிலிருந்து சகுனி கேள்வி கேட்க மாட்டான், பதில் சொல்வான். அர்ஜுனன் வில் பிடிக்கிறான், ஆனால் சிம்மாசனம் வில் பிடிச்சவனுக்கா? யுதிஷ்டிரன் தர்மம் பேசுகிறான், ஆனால் தர்மம் அரசனாக்குமா? அந்த கேள்விகள் பதில் கேட்கல, அவை மனசுக்குள் விதைக்கப்பட்ட விதைகள். ஒரு நாள் அரண்மனை சபையில் பாண்டவர்களுக்கு பாராட்டு. துரியோதனின் கை இறுகியது. அந்த நாளிலிருந்து அவன் கோபப்பட ஆரம்பிக்கல, அவன் எரிய ஆரம்பிச்சான். சகுனி, அவங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சது பாராட்டு, நாளைக்கு சிம்மாசனம். துரியோதனன், அப்படின்னா நான் என்ன செய்யணும் மாமா? சகுனி, நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீயா இருப்பதே போதும். அந்த வரி துரியோதனனை நிம்மதியா விடல. சகுனி மனசுக்குள்ள காந்தாரம் அழிந்தது போல இந்த அரண்மனையும் மெதுவா அழியணும். அவன் துரியோதனனை பயன்படுத்தல, அவன் ஒரு பேரரசின் பலவீனத்தை பயன்படுத்தினான்.
அந்த இரவிலிருந்து துரியோதனின் கனவுகள் மாறுது. அவன் சிரிப்பு கசப்பாக மாறுது. பாண்டவர்களின் பகை விஷம் ஒரு நாளில் கொல்லாது, அது மெதுவாக மனசை கைப்பற்றும். சகுனி வாள் எடுக்கல, அவன் வார்த்தையை எடுத்தான். அந்த வார்த்தைகள் ஒரு இளவரசனின் மனசுக்குள்ள தீயா மாறிடுச்சு. அந்த தீ நாளைக்கு குருட்சேத்திரம் ஆக போகுது. இந்த நாள் ஒரு போர் நடந்த நாள் இல்லை, ஆனா 1000 போர்களுக்கும் காரணமான நாள். இந்த நாள் தர்மம் ஒரு மேஜையில் சூதாட்ட காய்களுக்குள் தோற்ற நாள். ஹஸ்தினாபுரம் அரசபையில் துரியோதரனும் சகுனியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. துரியோதரன், சூதாட்ட சபைக்கு பாண்டவர்களை அழைக்கணும் மாமா. இது விளையாட்டு இல்லை, இது திட்டமிட்ட அழிப்பு. யுதிஷ்டிரன் அழைக்கப்படுகிறார். அவனுக்கு தெரியும் சூதாட்டம் அவனின் பலவீனம்னு. ஆனாலும் அரச அழைப்பை இல்லைன்னு சொல்ல முடியாது. தர்மம் பேசுறவன் கூட சில நேரம் மௌனமாக தவறு செய்கிறான். ஹஸ்தினாபுரம் அரசபையில் பீஷ்மர், திருதராஷ்டிரன், விதுரர், கௌரவர்கள், பாண்டவர்கள். ஒரு மனிதன் மட்டும் மிகவும் அமைதியாயிருக்கான். அவன்தான் சகுனி. அவன் அமைதி சாந்தம் இல்லை, அது புயலுக்கு முன்னாடி வரும் நிசப்தம். சூதாட்டம் ஆரம்பம். காய்கள் உருளுது. யுதிஷ்டிரன் தோல்வி, மீண்டும் தோல்வி. தங்கம், நகை, செல்வம் ஒவ்வொன்றா போகுது. இது அதிர்ஷ்டம் இல்லை, இது கணக்கிட்ட வெற்றி. சகுனியின் விரல்கள் மெதுவாக காய்களை தள்ளுது. யுதிஷ்டிரன் நாடு, செல்வம் எல்லாத்தையும் வைத்து சூதாடுறான். எல்லாத்தையுமே தோக்குறான். யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களையும் வைத்து சூதாடுறான். நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன் ஒவ்வொருவரும் சூதாட்ட பொருளாக மாறுறாங்க. அந்த இடத்துல தோற்றது மனிதர்கள் இல்லை, மனித மதிப்பு. பீஷ்மர் தலை குனிகிறார். விதுரர் பேச முயல்கிறார். ஆனா அரச சபை மௌனம். இன்னொரு காயா யுதிஷ்டிரன் தன்னைத்தானே வைத்து சூதாடுகிறார். அதிலும் தோல்வி. ஒரு மனிதன் தன்னைத்தானே இழந்த பிறகு அவன் தர்மம் பேச எந்த உரிமையும் இல்லை. அந்த தருணம் சகுனியின் குரல், இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. திரௌபதி. அரச சபையே உரைகிறது. அந்த இடத்துல ஒரு பெண் அவமானப்படுத்தப்படல, ஒரு சமூகம் சோதனைக்குள்ள போடப்பட்டது. திரௌபதி இழுத்து வரப்படுகிறாள். ஒரு கேள்வி கேட்கிறா திரௌபதி. தன்னைத்தானே இழந்தவன் என்னை எப்படி சூதாட்ட ஆக்க முடியும்? பீஷ்மர் மௌனமாக இருக்கிறார். திருதராஷ்டிரம் மௌனம். சபை முழுக்க மௌனம். இந்த மௌனம்தான் மிகப்பெரிய பாவம். வார்த்தை பேசாத தர்மம் தர்மம் இல்லை. அந்த நிமிஷம் சகுனி சிரிக்கிறான். அது சந்தோஷ சிரிப்பு இல்லை. அந்த சிரிப்புக்குள்ள காந்தாரத்தின் பசியும் சிறையின் இருளும் எலும்புகளின் நினைவும் கலந்திருக்கிறது. சகுனி, இது வெற்றி இல்லை. திரௌபதி, இந்த அவமானத்துக்கு நீதி இல்லாம இந்த உலகம் இருக்காது. அந்த வார்த்தைகள் தான் குருட்சேத்திரத்தின் முதல் முழக்கம். அந்த நாள் சூதாட்டம் வென்றது, தர்மம் தோற்றது. ஆனா ஒரு தோல்விதான் ஒரு யுத்தத்தின் பிறப்பு. அந்த யுத்தம் சகுனி எதிர்பார்த்த இறுதி கணக்கு. எல்லா போர்களும் வெற்றியோடு முடிவதில்லை. சில போர்கள் கேள்வியோடு முடியும். இந்த கதை ஒரு மனிதன் ஜெயிச்சானா இல்ல எல்லோரும் தோர்த்தாங்களான்னு கேட்கும் கதை. விளைவு குருட்சேத்திரம். ஆயிரக்கணக்கான உடல்கள், இரத்தம் கலந்த மண், எரியும் ஆகாயம். இங்க யாரும் நிரபராதிகள் இல்லை. இந்த மண்ல விழுந்த ஒவ்வொரு துளி இரத்தத்துக்கும் ஒரு முடிவு காரணமாயிருந்தது. அந்த காரணங்களில் ஒரு நிழல் சகுனி. சகுனி கையில் வாள் இல்லை, கண்களில் கணக்கு இருந்தது, மனதில் பழி. அவன் யுத்த வீரன் இல்லை, அவன் யுத்தத்துக்கு காரணமானவன். அவன் பார்க்கிறான். கௌரவர்கள் விழுறாங்க. துரியோதரன் நொறுங்குறான். அவன் முகத்தில் சோகம் இல்லை. பழி வாங்குறவனுக்கு இரக்கம் கடைசி விஷயம். பாண்டவர்களின் இளையவன் சகாதேவன். அவன் அதிகம் பேச மாட்டான். ஆனா ஒரு விஷயத்தை மறக்க மாட்டான். சூதாட்ட சபை,
திரௌபதியின் அவமானம், சகுனியின் சிரிப்பு. இந்த யுத்தத்தில் சகுனி என் கையால தான் சாகணும். போர்க்களத்தில் சகுனி சகாதேவன். 2 கண்கள் ஒரு கணம் சந்தித்தது. வாளுக்கும் வாளுக்குமான சண்டை இல்லை, இது நினைவுக்கும் பழிக்குமானது. சகுனி, நீ யார்னு எனக்கு தெரியும். நீ என் கதையின் கடைசி பக்கம். சண்டை நடக்குது. சகுனியின் உடல், வயது, சோர்வு காரணமாக. பழி மனசுக்கு சக்தி கொடுத்தது, ஆனா உடம்புக்கு அல்ல. ஒரு தாக்கு, சகாதேவனின் வாள் சகுனியின் மார்பை கிழித்தது. சகுனி தரையில் விழுகிறான். சகுனி சொல்றான், நான் அரக்கனா தெரியும்ல, ஆனா நான் இந்த மாதிரி பறக்கல. அவன் கண்கள் ஆகாயத்தை பார்க்குது. காந்தாரம் சாகும் போது யாரும் தர்மம் பேசல. அந்த மௌனம்தான் என்னை இப்படி ஆக்குச்சு. அவன் தன்னை காப்பாத்தல, அவன் தன் கதையை சொன்னான். வார்த்தைகள், சகுனி, நான் ஜெயிச்சேனான்னு தெரியல, ஆனா என் குடும்பம் சாகும்போது இந்த உலகம் சிரிச்சது. இப்போ உலகம் அழுகுது. இது நியாயம். சகுனியின் கண்கள் மூடிக்கொள்கிறது. சகாதேவன் வாளை கீழே வைக்கிறான். அந்த இடத்துல ஒருத்தன் சாகல. ஒரு நீண்ட பழி முடிஞ்சது. ஆனா குருச்சேத்திரம் இன்னும் எரியுது. சடலங்கள் இன்னும் கிடக்குது. சகுனி வில்லனா அல்லது பாதிக்கப்பட்டவனா? அவன் ஜெயிச்சானா? இல்ல இந்த கதையில ஜெயிச்சது யாரும் இல்ல. அநியாயம் ஒரு மனிதனை அரக்கனா மாற்றும் போது அந்த அரக்கன் தோற்றாலும் உலகம் ஏற்கனவே தோற்றுடுச்சு. மகாபாரதம் நல்லவன் கெட்டவன் கதை அல்ல. அது ஒரு தவறு எவ்வளவு பெரிய அழிவை உருவாக்கும்னு சொல்ற கதை. அந்த தவறின் முகம்தான் சகுனி.